பக்கம் 1. பேயால் கொண்ட மரண பயம் பாகம் 3. அத்தியாயம் 1. அமைதியின் காகித திரை. காளியும் பேபியும் மண்ணில் கரைந்த பின். கிராமத்தின் மீது நீண்ட அமைதி ஒரு காகிதத் திரை போல் படர்ந்திருந்தது. பயங்கரங்களின் நிழல் முற்றிலுமாக அகன்றதாக மக்கள் நம்பினர். சிவன் அவரது தெய்வீக சக்திக்கும் ஞானத்திற்கும் அடையாளமாக. கிராமத்தின் இதயமாக திகழ்ந்தார். சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாலும். நடுநிசியில் உறக்கம் கலைக்கும் சில கனவுகள். கடந்த காலத்தின் ரணம் இன்னும் ஆழமாக பதிந்திருப்பதைக் காட்டின. காளி நடமாடிய பங்களா இருந்த இடம். இப்போது ஒரு சிறிய அமைதியான கோவிலாக உருமாறியிருந்தது. அங்கு தினசரி பூஜைகள் நடந்து. கிராமத்தின் புத்துயிர் பெற்ற நம்பிக்கையை நிலைநாட்டின. நாட்கள் வாரங்களாக மாதங்களாக உருண்டன. பயம் மெல்ல மெல்ல மனதிலிருந்து நீங்கி. சிரிப்பொலிகள் மீண்டும் கிராமத்தில் நிறைந்தன. அறுவடை காலம் வந்தது. நெல் வயல்களில் பொன்னிற கதிர்கள் அசைந்தாடின. திருவிழாக்கள் மீண்டும் களைகட்டின. குழந்தைகள் பள்ளிகளுக்குச் சென்றனர். மாலை நேரங்களில் விளையாட்டுச் சத்தங்கள் கேட்டன. எல்லாம் சீராக அழகாக நடந்தது. ஆனால் இந்த அமைதி ஒரு ஆழமான கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் சூறாவளி போல் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சுறுத்தல். மெல்ல மெல்ல கிராமத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. கனவுகளின் கருப்பு அலைகள். அமைதியான நாட்களில் முதலில் ஒரு மெல்லிய அதிர்வு சங்கரின் மனதை உலுக்கியது. ஒவ்வொரு இரவும் சங்கர் ஒரு விசித்திரமான கனவில் மூழ்கினான். கனவில் அவன் ஒரு முடிவில்லாத இருண்ட காட்டுக்குள் தனியாக நடந்து கொண்டிருந்தான். மரங்கள் நிழலாட காற்று ஒரு சோகமான இசையைப் போல் முணுமுணுத்தது. திடீரென அவனது காதுகளில் மெல்லிய. ஆனால் உள்ளத்தை உலுக்கும் ஒரு அழுகுரல் கேட்டது. அது ஒரு குழந்தையின் அழுகுரல். சங்கர் அந்த குரலைத் தேடி. அடர்ந்த புதர்கள் நிறைந்த பாதை வழியாகச் சென்றான். அந்த குரல் அவனை ஒரு பாழடைந்த கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. கிணற்றின் உள்ளே இருந்து அந்த குரல் இன்னும் தெளிவாக கேட்டது. அவன் பயத்துடன் கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தபோது. இருட்டிற்குள் ஒரு ஜோடி ஒளிரும் பச்சை கண்கள் தன்னை பார்த்து கேலியாகச் சிரித்தன. நான் இங்கதான் இருக்கேன் என்ற மெல்லிய. ஆனால் ஆழமான குரல் கேட்டதும். சங்கர் திடுக்கிட்டு வியர்வையுடன் எழுந்தான். அதே சமயத்தில் திருப்பதியும் சிவசங்கரனும் ஒரே மாதிரியான. ஆனால் சற்று வேறுபட்ட கனவுகளை கண்டனர். திருப்பதி தனது கனவில் ஒரு நீண்ட. இருண்ட அசுர வாசம் வீசும் குகையில் நடந்தான். குகையின் சுவர்களில் காய்ந்த இரத்தக் கறைகள் தெரிந்தன. ஒவ்வொரு அடியும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்த. எங்கிருந்தோ நான் இறக்கல. நான் இறக்கல. என் பசி தீரல. என்ற சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு விழித்தபோது. அவன் அறையில் இரத்தம் காய்ந்த வாசம். பக்கம் 2. வந்தது போல் உணர்ந்தான். சிவசங்கரன் தனது கனவில். கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள கோவிலின் அருகே தனியாக நின்றான். வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு. இடியும் மின்னலும் வெட்டின. மின்னல் வெளிச்சத்தில் கோவில் கோபுரத்தின் உச்சியில் ஒரு அரக்க உருவம். கையில் ஒரு கொடூரமான ஒளிரும் ஆயுதத்துடன் நின்றது. அந்த உருவம் ஒரு பயங்கரமான சிரிப்புடன். நான் திரும்பி வந்துட்டேன். எல்லாரையும் அழிப்பேன். எல்லாரையும் என்று கர்ஜித்தது. சிவசங்கரன் பயத்தில் அலறி. வியர்வையில் நட்டி எழுந்தான். நால்வரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தபோது. தங்கள் கனவுகளைப் பற்றி பேசினர். ஆரம்பத்தில் அது கடந்த கால நிகழ்வுகளின் மனத்தாக்கம் என்று நினைத்தனர். ஆனால் மூவரும் ஒரே மாதிரியான. திகில் நிறைந்த கனவுகளைக் கண்டது அவர்களை கலக்கமடையச் செய்தது. சிவனிடம் சென்று கனவுகளைப் பற்றி கூறினர். சிவன் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். இது ஒரு நல்ல சகுனம் இல்லை. ஏதோ ஒரு புதிய சக்தி நம் கிராமத்தை நெருங்குகிறது. இது காளி அல்லது பேபியின் ஆவி அல்ல. இது வேறு ஏதோ ஒன்று. என்று அவர் கவலையுடன். தனது ஆழ்மனதில் ஒருவித நிச்சயமற்ற தன்மையுடன் கூறினார். அத்தியாயம் 3. கிணற்றின் மர்மமான ஒளி.
கனவுகளின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் தூக்கமின்றி தவித்தனர். அவர்கள் கனவில் கண்ட இடங்கள் நிஜமாகவே கிராமத்தில் இருப்பதாக ஒரு விசித்திரமான உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. ஒரு நாள் பகல் பொழுதில் சங்கர் தனது கனவில் கண்ட அதே பாழடைந்த கிணற்றின் அருகே சென்று பார்த்தான். கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு மங்கலான ஒளிரும் பச்சை நிற வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அது பகலிலும் தெளிவாக தெரிந்தது. வெளிச்சம் ஒரு மெல்லிய புகையுடன் கலந்து ஒருவித அமானுஷ்யமான உணர்வை ஏற்படுத்தியது. சங்கர் பயத்தில் உறைந்து போனான். அந்த கிணறு கிராமத்தில் பல ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தாத புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு பயமுறுத்தும் இடமாக இருந்தது. கிராம மக்கள் யாரும் அதன் அருகே செல்வதில்லை. மறுநாள் காலை சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் ஆகிய மூவரும் சிவனுடன் அந்த கிணற்றின் அருகே சென்றனர். கிணற்றிலிருந்து வெளிவந்த ஒளிரும் பச்சை நிறம் இப்போது இன்னும் வலுவாக பிரகாசித்தது. கிராம மக்கள் கிணற்றின் அருகே செல்ல அஞ்சினர். சிலர் கிணற்றை பார்த்தாலே உடல் நடுங்குவதாக கூறினர். சிவன் ஒரு கணம் அமைதியாக நின்று கிணற்றை உற்று நோக்கினார். அவரது கண்களில் ஒருவித ஆழ்ந்த சிந்தனை தெரிந்தது. பின்னர் அவர் ஒரு சடங்கை ஆரம்பித்தார். வேத மந்திரங்களை உச்சரித்து கிணற்றைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். அப்போது கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு பயங்கரமான ஆத்மாவை உலுக்கும் அலறல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கிராமம் முழுவதும் எதிரொலித்து மக்களின் இதயத்தில் பயத்தை விதைத்தது. அந்த சத்தம் கேட்டதும் கிணற்றின் அருகே நின்ற ஒரு வயதான மூதாட்டி அவளை. பக்கம் 3. அறியாமல் தரையில் சாய்ந்தாள். அவள் உடலிலிருந்து ஒருவித கருப்பு புகை மெல்ல கிளம்பியது. அந்த புகை ஒரு சிறிய மங்கலான ஒளிப்புள்ளியைச் சூழ்ந்து கிணற்றின் ஆழத்திற்குள் சென்றது. மூதாட்டி தன் உணர்வுகளை இழந்தவளாக அழுதுகொண்டே என் குழந்தையை நான் எடுக்க வேண்டும். என் குழந்தையை நான் எடுக்க வேண்டும் என்று பிதற்றினாள். அவள் கண்களில் ஒருவித வெறி தெரிந்தது. சிவன் உடனடியாக அந்த கிணற்றின் அருகே சென்று பார்த்தார். உள்ளே அந்த பச்சை நிற வெளிச்சம் மேலும் உக்கிரமாக பிரகாசித்தது. இது ஒரு ஆவியின் வேலை அல்ல. இது ஒரு சாபம். சிவன் உணர்ந்தார். இது ஒரு தாயின் சாபம். அநியாயமாக பலியான ஒரு தாயின் சாபம். அத்தியாயம் 4 பழங்கதையின் நிழல். சிவனின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தின. ஒரு தாயின் சாபமா? யார் அந்தத் தாய்? ஏன் அவள் சாபமிட்டாள்? இந்த கிராமத்தில் இப்படியொரு பயங்கரம் நடந்ததா? கடந்த காலத்தின் மறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் இப்போது ஒரு சாபமாக வெளிப்பட்டிருந்தது. சிவன் மூதாட்டியிடம் என்ன நடந்தது என்று கேட்டார். மூதாட்டி கண்ணீர் மல்க உடல் நடுங்கிக் கொண்டே பல ஆண்டுகளுக்கு முன். இந்த கிராமத்தில் ஒரு கொடூரமான அநியாயம் நடந்தது. லலிதா என்ற அப்பாவி பெண்ணும் அவளது பச்சிளங்குழந்தையும் இந்த கிணற்றுக்குள் தள்ளப்பட்டனர். கிராமத்தின் ஒரு செல்வந்தரின் மகன் அவளை ஏமாற்றி அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவளை கைவிட்டான். அவமானம் தாங்க முடியாமல் அவள் தற்கொலைக்கு முயன்றாள். ஆனால் அந்த செல்வந்தரின் ஆட்கள் அவள் வெளி உலகம் அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளையும் பச்சிளங்குழந்தையையும் இந்த கிணற்றுக்குள் தள்ளி மூடிவிட்டனர். கிராமமே கண்ணெதிரே பார்த்து பயத்தில் மௌனமாக இருந்தது என்று கதறினாள். இந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான அநியாயத்தை வெளிப்படுத்தியது. காளி மற்றும் பேபியின் ஆவிகள் இந்த கிராமத்தை அச்சுறுத்தவில்லை. அதற்கு முன்பே ஒரு ஆத்மா இங்கு வேதனைப்பட்டு சாபமிட்டிருக்கிறது. இது ஒரு புதிய அச்சுறுத்தல். காளியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கிராமம் மற்றொரு இன்னும் ஆழமான சாபத்திற்குள் சிக்கியிருந்தது. மூதாட்டி மேலும் தொடர்ந்தால் லலிதாவின் உடல் கூட கிடைக்கவில்லை. அந்த கிணறு சாபம் நிறைந்தது என்று அனைவரும் அஞ்சினர். அந்த குழந்தையின் ஆவி இந்த கிராமத்தைச் சுற்றிக் கொண்டிருக்கிறது. அது நீதி கேட்கிறது, அது பலி கேட்கிறது.
சிவன் உணர்ந்தார். சிவசங்கரன், ஆனால் நாம் எப்படி இந்தச் சாபத்தை நீக்குவது. இது ஒரு இறந்த காலத்தின் வலி. ஒரு அடக்கப்பட்ட தாயின் கண்ணீர். என்று குழப்பத்துடன் கேட்டான். அந்தச் சாபத்தை உருவாக்கிய மூலத்தை கண்டுபிடித்தால்தான் அதை அழிக்க முடியும். சிவன் உறுதியுடன் கூறினார். அது ஒரு தாயின் பசி, ஒரு குழந்தையின் பசி. அது அமைதி அடைய வேண்டும். அத்தியாயம் பக்கம் 4. 5. சாபத்தின் புதைபடிந்த ஆதாரம். சிவன் நால்வரையும் அழைத்து கிராமப் பெரியவர்களைச் சந்திக்க முடிவு செய்தார். அந்த பழைய கிணற்றில் நடந்த அநியாயத்தைப் பற்றி விசாரித்தனர். ஆரம்பத்தில் யாரும் பேசத் தயங்கினர். காலம் பல காயங்களை ஆற்றினாலும் சில ரகசியங்கள் ஆழமாகப் புதைந்திருக்கும். ஆனால் சிவனின் அறிவுரையும் அவர் மீது கிராம மக்களுக்கு இருந்த நம்பிக்கையும் ஒரு வயதான கிராமப் பெரியவரை மனம் திறக்க வைத்தன. லலிதா ஒரு அனாதை. அவளை கிராமத்தில் உள்ள ஒருவர் தற்காலிகமாக பராமரித்து வந்தார். ஆனால் அவள் ஒரு கொடூரமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டாள். கிராமத்தின் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன். அர்ஜுனன் என்பவன் லலிதாவை ஏமாற்றி அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவளை கைவிட்டான். அர்ஜுனன் தனது குடும்பத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயன்றான். லலிதா நீதி கேட்டு அலைந்தாள். ஆனால் அவளுக்கு எங்கும் நீதி கிடைக்கவில்லை. அவள் தற்கொலைக்கு முயன்றபோதுதான் அர்ஜுனனின் ஆட்கள் அவளையும் பச்சிளங்குழந்தையையும் இந்த கிணற்றில் தள்ளி மூடிவிட்டனர். கிராமமே கண்ணெதிரே பார்த்து பயத்தில் மௌனமாக இருந்தது. என்று பெரியவர் கண்ணீருடன் கூறினார். அர்ஜுனன் என்பவன் யார். அவன் உயிருடன் இருக்கிறானா. லலிதாவின் உடல் கிணற்றுக்குள் இல்லை என்பது ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கியது. ஒருவேளை அவளது ஆவி இங்கில்லை என்றால் இந்தச் சாபம் எங்கிருந்து வருகிறது. லலிதாவின் ஆவி இந்த கிணற்றில் இல்லை. அது அவளது குழந்தையின் ஆவி. சிவன் உணர்ந்தார். அந்த குழந்தையின் ஆவிதான் தனது தாயின் அநீதிக்கு பழி வாங்குகிறது. அது இன்னும் தனது தாயை தேடுகிறது. அது இன்னும் பசியுடன் இருக்கிறது. இந்த குழந்தையின் ஆவி தனது தாயின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அறியாமல். இந்த கிராமத்தைச் சுற்றி தனது தாயின் பசியுடனும் பழிவாங்கும் எண்ணத்துடனும் பல ஆண்டுகளாக அலைந்து திரிந்து வருகிறது. அதே சமயம் சிவசங்கரனின் கனவில் வந்த கோவில் கோபுரத்தின் மீது நின்ற அரக்க உருவம். திருப்பதியின் கனவில் வந்த குகை. சங்கரின் கனவில் வந்த கிணறு. இந்த 3 இடங்களுக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருக்க வேண்டும் என்று சிவன் உணர்ந்தார். இவை அனைத்தும் சாபத்தின் மூலத்தை நோக்கிச் செல்லும் தடயங்கள். அத்தியாயம் 6. சாபத்தின் முப்பரிமாணச் சவால். சிவன் நால்வரையும் அழைத்து தனது திட்டத்தை விளக்கினார். இந்தச் சாபத்தை நீக்க நாம் 3 சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அந்த குழந்தையின் ஆத்மாவிற்கு அமைதி அளிக்க நாம் லலிதாவின் உடலைக் கண்டுபிடிக்க வேண்டும். அதை முறையாக இறுதி சடங்குகள் செய்தால் மட்டுமே அந்த குழந்தையின் சாபம் நீங்கும். அத்துடன் அநீதி இழைத்தவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதற்காக நீங்கள் மூவரும் வெவ்வேறு இடங்களுக்குச் சென்று முக்கியமான ஆதாரங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 3 இடங்களும் பக்கம் 5. கனவுகளில் உங்களுக்கு காட்டப்பட்டவை. முதல் சவால் சங்கர் தனது கனவில் கண்ட அதே பாழடைந்த கிணற்றின் ஆழத்திற்குள் செல்ல வேண்டும். அங்கிருந்து ஒரு மர்மமான பெட்டியை எடுக்க வேண்டும். அந்த பெட்டி லலிதாவின் கடந்த காலத்தைப் பற்றிய ஒரு ரகசியத்தை தாங்கி இருக்கும். அது அவளது மரணத்திற்கான உண்மையான காரணத்தை வெளிப்படுத்தும். இரண்டாவது சவால் திருப்பதி தனது கனவில் கண்ட அதே இருண்ட குகைக்கு செல்ல வேண்டும். அந்த குகை பல ஆண்டுகளுக்கு முன் லலிதாவை துன்புறுத்தியவர்களின் மறைவிடமாக இருந்திருக்கலாம். அங்கே லலிதாவின் சில பொருட்கள் அல்லது அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்குச் சான்றுகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். அத்துடன் அர்ஜுனனின் வம்சாவளி பற்றிய முக்கியமான ஆவணங்களும் இருக்கலாம். மூன்றாவது சவால் சிவசங்கரன் தனது கனவில் கண்ட கோவில் கோபுரத்திற்குச் செல்ல வேண்டும்.
அங்கே ஒரு பழைய ரகசியமான கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் இந்தச் சாபத்தைப் பற்றிய ஒரு குறிப்பு. அல்லது அதை நீக்கும் வழியைப் பற்றிய ஒரு ரகசியம் பொறிக்கப்பட்டிருக்கலாம். அது இந்த சாபத்தை முழுமையாகப் புரிந்துகொள்ள உதவும். நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இது காளி பேபியுடன் சண்டையிட்டதை விடவும் ஒரு பெரிய. ஆழமான சவால். இது வெறும் ஆவிகளுடனான சண்டை அல்ல. இது ஒரு கடந்த காலத்தின் வலி அநீதி. ஒரு குழந்தையின் அழுகுரல் மற்றும் ஒரு சாபத்துடன் கூடிய போராட்டம். அவர்களின் கிராமத்தின் எதிர்காலம் அவர்களின் கையில் இருந்தது. அத்தியாயம் 7 கிணற்றின் இருண்ட ரகசியம். சங்கர் தனது சவாலை எதிர்கொள்ள. மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு கிணற்றின் ஆழத்திற்குள் இறங்க தயாரானான். அவன் இடுப்பில் கயிறு கட்டி. கிராமத்து இளைஞர்கள் சிலரின் உதவியுடன் மெல்ல மெல்ல கிணற்றின் உள்ளே இறங்கினான். கிணற்றின் உள்ளே குளிர்ந்த நீர் அவனைச் சூழ்ந்தது. இருள் ஆழமாக படர்ந்திருந்தது. சிம்னி விளக்கு வெளிச்சம் கூட அந்த இருளை முழுமையாகப் போக்கவில்லை. உள்ளே ஒருவித அமானுஷ்யமான குளிர்ச்சி நிலவியது. சங்கர் தன்னால் முடிந்தவரை கண்களை விரித்து. அந்த ஒளிரும் பச்சை வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்தான். ஆழமாகச் செல்லச் செல்ல தண்ணீர் மேலும் குளிர்ந்தது. நீண்ட தேடலுக்குப் பிறகு அவன் கிணற்றின் ஒரு மூலையில். நீருக்கு அடியில் பாசியும் மண்ணும் படிந்த ஒரு பழைய. துருப்பிடித்த மரப்பெட்டியை கண்டுபிடித்தான். பெட்டியை எடுத்து மேலே கொண்டு வந்ததும். சிவன் சிவசங்கரன் திருப்பதி ஆகியோர் ஆவலுடன் அதைத் திறந்தனர். பெட்டிக்குள் லலிதாவின் ஒரு சிறிய மங்கலான புகைப்படம் இருந்தது. காலம் அதன் நிறத்தை மாற்றியிருந்தாலும். அவளது சோகமான கண்கள் தெளிவாக தெரிந்தன. அதனுடன் அவளது குழந்தையின் ஒரு மெல்லிய. அழுக்கடைந்த ஆடையின் துண்டும் இருந்தது. இவை லலிதாவின் கடந்த காலத்தையும். அவளது தாய்மையின் வலியையும் வெளிப்படுத்தின. மேலும் ஒரு பழைய மங்கலான கடிதமும் இருந்தது. கடிதத்தில் லலிதா தனது மரணத்திற்கு. பக்கம் 6 யார் காரணம் என்றும். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் தெளிவாக எழுதியிருந்தாள். அந்த கடிதம் அவள் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில். மிகுந்த வலியுடனும் கோபத்துடனும் எழுதியது போல் தோன்றியது. அவளது ஒவ்வொரு சொல்லிலும் நீதிக்கான ஒரு மன்றாட்டம் தெரிந்தது. அந்த கடிதம் லலிதாவின் இறுதி அழுகுரலாக ஒலித்தது. அத்தியாயம் 8 குகையின் கரைபடிந்த சுவர்கள். திருப்பதி தனது கனவில் கண்ட குகைக்குச் செல்லத் தயாரானான். குகையின் நுழைவாயில் அடர்ந்த செடிகளாலும். முட்களாலும் மூடப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக யாரும் அங்கு சென்றிருக்கவில்லை. அவன் ஒரு சிம்னி விளக்குடன் குகையின் உள்ளே நுழைந்தான். உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. புழுதிக்காற்று வீசியது. குகையின் சுவர்களில் இரத்தம் காய்ந்த. கருப்பு நிற கறைகள் தெரிந்தன. அவை பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்திற்குச் சான்றாக இருந்தன. அங்கே ஒரு மூலையில் சில மனித எலும்புகளையும். லலிதாவின் சில அணிகலன்களையும் கண்டான். ஒரு சிறிய தங்க வளையல். ஒரு சில சலங்கை மணிகள் போன்றவை அங்கு கிடந்தன. இவை லலிதாவின் அடையாளங்கள். அத்துடன் கிராமத்தின் ஒரு பழைய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் வம்சாவளி பற்றிய ஒரு பழங்கால ஓலைச்சுவடியையும் கண்டுபிடித்தான். அந்தச் சுவடி லலிதாவை வஞ்சித்த அர்ஜுனன். ராஜேந்திரனின் மகன் என்பதை உறுதிப்படுத்தியது. குகை ஒரு காலத்தில் தீய செயல்கள் நடந்த. மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. காற்றின் ஒவ்வொரு முணுமுணுப்பிலும் லலிதாவின் கடைசி அழுகுரல் கேட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 9 கோபுரத்தின் மர்மமான கல்வெட்டு. சிவசங்கரன் தனது கனவில் கண்ட கோவில் கோபுரத்திற்குச் செல்லத் தயாரானான். கோபுரம் பழமையின் அடையாளமாக. கிராமத்தின் மையத்தில் கம்பீரமாக நின்றது. ஆனால் அதன் உச்சியில் ஒரு மர்மமான உணர்வு இருந்தது. அவன் கவனமாக உடைந்த படிக்கட்டுகளைத் தாண்டி. கோபுரத்தின் உச்சியில் ஏறினான். காற்றின் ஓசை பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அங்கே ஒரு மறைவான இடத்தில் புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு சுவரில். பழைய கல்வெட்டு ஒன்று இருந்தது.
அந்த கல்வெட்டு காலத்தால் தேய்ந்திருந்தாலும். அதில் ஒரு வரி மங்கலாகப் பொறிக்கப்பட்டிருந்தது. நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இரத்தம் சிந்தப்பட்டால் சாபம் நீங்காது. காலம் கருணையின்றி நீதியை தேடும். அடக்கப்பட்ட ஆன்மாக்கள் எழும்பும். அந்த குறிப்பு இந்தச் சாபத்தை நீக்க ஒரு வழி இருக்கும் என்பதை உணர்த்தியது. கல்வெட்டின் வரிகள் ஆழமான மர்மமான அர்த்தத்தை கொண்டிருந்தன. சிவசங்கரன் கவனமாக அதை ஒரு துணியில் படியெடுத்தான். அத்தியாயம் 10. ஆதாரங்களின் புதிர். மூவரும் தங்கள் கண்டுபிடிப்புகளை சிவனிடம் சமர்ப்பித்தனர். சங்கர் கொண்டு வந்த லலிதாவின் கடிதம். திருப்பதி கொண்டு வந்த ஓலைச்சுவடி. சிவசங்கரன் கண்டுபிடித்த கல்வெட்டு. இவை மூன்றும் ஒரு பெரிய புதிரின் முக்கிய பகுதிகளைப் போல. பக்கம் 7 இருந்தன. சிவன் அனைத்தையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்தார். லலிதாவின் கடிதம் அவளது மரணத்திற்குப் பின்னால் இருந்த உண்மையை வெளிப்படுத்தியது. அதில் அவள் ராஜேந்திரனின் மகன் அர்ஜுனனால் வஞ்சிக்கப்பட்டதும். பின்னர் அவள் குழந்தையுடன் கிணற்றில் தள்ளப்பட்டதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஓலைச்சுவடி ராஜேந்திரனின் வம்சாவளி. அவர்களின் செல்வாக்கு மற்றும் அவர்களின் கடந்த கால ரகசியங்களைப் பற்றிய தகவல்களை அளித்தது. கல்வெட்டு சாபத்தை நீக்கும் வழியைப் பற்றிய ஒரு மறைமுக குறிப்பை கொடுத்தது. இந்த ஆதாரங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து. சாபத்தின் முழு கதையையும் அதற்கு பின்னிருந்த கொடூரமான அநீதியையும் வெளிப்படுத்தின. சிவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். இந்த சாபம் வெறும் ஆவியின் கோபம் மட்டுமல்ல. இது மனிதனின் பேராசைக்கும் அநீதிக்கும். அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் எதிரான ஒரு ஆத்மாவின் அழுகுரல் என்பதை அவர் உணர்ந்தார். அத்தியாயம் 11. சாபத்தின் கிரூர பின்னணி. சிவன் அனைத்து ஆதாரங்களையும் இணைத்து. சாபத்தின் முழு பின்னணியையும் விளக்கினார். அவரது குரலில் ஒருவித வேதனையும் கோபமும் கலந்திருந்தன. லலிதாவுக்கு அநீதி இழைத்தவன். கிராமத்தின் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் அர்ஜுனன். அவன் லலிதாவை ஏமாற்றி அவளது வாழ்க்கையைச் சிதைத்தான். அவளுக்கு குழந்தை பிறந்ததும். தனது நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடுமோ என்று அஞ்சி. அர்ஜுனனும் அவனது ஆட்களும் லலிதாவையும். பச்சிளங்குழந்தையையும் இந்த கிணற்றில் தள்ளி மூடிவிட்டனர். இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. கிராம மக்கள் பார்த்தும் அஞ்சி மௌனமாக இருந்தனர். லலிதாவின் உடல் இந்த கிணற்றில் புதைக்கப்படவில்லை. அவளை வஞ்சித்தவர்கள் அவளது உடலை தூரமான ஒரு இடத்தில் புதைத்து. எந்தவித தடயமும் இல்லாமல் அழிக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவளது குழந்தையின் ஆவி. தனது தாயின் உடலைக் காணாமல் சாந்தி அடையாமல். இந்த கிராமத்தில் ஒரு பசி கொண்ட நீதி தேடும் ஆவியாக அலைந்து திரிகிறது. அத்தியாயம் 12. தாய்மையின் தீராத பசி. அந்த குழந்தையின் ஆவி தனது தாயின் பசியுடனும். நீதி மறுக்கப்பட்ட வலியுடனும் இந்த கிராமத்தை அச்சுறுத்தி வருகிறது. இது ஒரு பேயின் செயல் அல்ல. இது ஒரு அடக்கப்பட்ட ஆத்மாவின் அழுகுரல். சிவன் கூறினார். லலிதாவின் தாய்மை அவளது குழந்தையின் பசி. இவையே இந்தச் சாபத்தின் ஆணிவேர். அந்த கல்வெட்டு சொல்வது போல். நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இரத்தம் சிந்தப்பட்டால் சாபம் நீங்காது. இதன் பொருள் நாம் லலிதாவின் உடலைக் கண்டுபிடித்து. அவளுக்கும் அவளது குழந்தைக்கும் முறையாக இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும். அத்துடன் இந்த அநீதியைச் செய்த அர்ஜுனன் மற்றும் அவனது குடும்பத்தினர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த குழந்தையின் ஆவியின் பசி ஒரு தாயின் தீராத பசி. நீதி தேடும் அழுகுரல் இதுவே கிராமத்தின் நிம்மதியை. பக்கம் 8 பறித்திருந்தது. அத்தியாயம் 13. புதைக்கப்பட்ட மரணத்தின் ரகசியம். லலிதாவின் உடலைக் கண்டுபிடிக்க. இந்த கடிதத்தில் இருந்த குறிப்புகளைப் பயன்படுத்தி ஒரு தேடலை ஆரம்பித்தனர். லலிதா தன் கடிதத்தில் தனது உடல் ஒரு குறிப்பிட்ட பழைய ஆலமரத்தின் அடியில் புதைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தாள். அந்த ஆலமரம் கிராமத்திற்கு சற்று தூரத்தில். ஒரு தனிமையான இடத்தில் ஒரு சிறிய ஓடைக்கு அருகில் இருந்தது.
பல ஆண்டுகளாக யாரும் அந்த பகுதிக்குச் சென்றிருக்கவில்லை. அது அடர்ந்த புதர்களால் நிறைந்திருந்தது. நால்வரும் சில கிராம இளைஞர்களுடன் அந்த ஆலமரத்தை நோக்கிச் சென்றனர். அங்கே பல ஆண்டுகளாக யாரும் செல்லாத புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு பகுதி இருந்தது. அங்குதான் லலிதாவின் உடல் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சிவன் கருதினார். காற்றின் ஒவ்வொரு சலசலப்பிலும் மரங்கள் அசைந்தாடும் போதும் ஒருவித மர்மமான உணர்வு அவர்களைச் சூழ்ந்தது. அத்தியாயம் 14 உடலைத் தேடும் பெரும் பணி. ஆலமரத்தின் அடியில் தேடல் தொடங்கியது. மண் கல்லாக இருந்தது, புதர்கள் அடர்ந்திருந்தன. சங்கரும் திருப்பதியும் மண்வெட்டிகளைக் கொண்டு தோண்ட ஆரம்பித்தனர். சிவசங்கரன் சுற்றிலும் பாதுகாப்புக்கு நின்றார். ஏதேனும் அமானுஷ்யமான அசைவுகள் தெரிகிறதா என்று உற்று நோக்கினார். சிவன் மந்திரங்களை உச்சரித்து தேடல் பணிக்கு தெய்வீக சக்தியை வழங்கினார். நேரம் செல்லச் செல்ல நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. ஆனால் இந்த குழந்தையின் சாபத்தை நீக்க வேண்டும். லலிதாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவர்களை தூண்டியது. நீண்ட நேரம் கடுமையான உழைப்புக்குப் பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மண் சற்று வித்தியாசமாக இருந்தது. அது சமீபத்தில் தோண்டப்பட்டு மீண்டும் மூடப்பட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 15 மரப்பெட்டியின் மர்மம். அந்த இடத்தில் தொடர்ந்து தோண்டியபோது அவர்கள் ஒரு மரப்பெட்டியின் மூடியை கண்டனர். அது சிதைந்த நிலையில் இருந்தது. அதை கவனமாகத் தோண்டி பெட்டியை வெளியே எடுத்தனர். பெட்டி பழையதாகி மண்ணுடன் ஒன்றிப் போயிருந்தது. அதை திறந்தபோது அதற்குள் மனித எலும்புகள் இருந்தன. அவை காலத்தால் சிதைந்திருந்தாலும் ஒரு முழுமையான எலும்புக்கூடு போல் தோன்றின. அது லலிதாவின் உடல் என்பதை புரிந்துகொண்டனர். ஆனாலும் அதனுடன் ஒரு சிறிய தங்க தாயத்து இருந்தது. லலிதா அந்த தாயத்தை எப்போதும் அணிந்திருப்பதை கிராம மக்கள் நினைவு கூர்ந்தனர். இது லலிதாவின் உடல் என்பதை உறுதிப்படுத்தியது. நால்வரும் ஒரு கணம் அமைதியாக நின்றனர். அநியாயமாக பலியான ஒரு உயிர் இவ்வளவு காலம் இங்கே அமைதியின்றி புதைக்கப்பட்டிருந்தது. எலும்புகள் அந்த கதையின் அமைதியான சாட்சிகளாக இருந்தன. அத்தியாயம் 16 இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள். லலிதாவின் உடலைக் கண்டுபிடித்த பிறகு அவளுக்கும் அவளது குழந்தைக்கும் முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்ய முடிவு செய்தனர். கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடினர். பக்கம் 9. சிவன் சடங்குகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்தார். இது வெறும் இறுதிச் சடங்கு மட்டுமல்ல. இது ஒரு ஆத்மாவிற்கு நீதி வழங்கும் சடங்கு. இது கடந்த காலத்தின் அநீதியை நீக்கி கிராமத்திற்கு நிம்மதியை தேடித் தரும் ஒரு முயற்சி. இறுதிச் சடங்குகள் ஒரு புனிதமான நதிக்கரையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. நதிக்கரைக்குச் செல்லும் வழியில் கிராம மக்கள் தங்கள் மனதில் லலிதாவுக்கும் அவளது குழந்தைக்கும் சாந்தி வேண்டி அமைதியாக பிரார்த்தனை செய்தனர். ஒவ்வொருவர் மனதிலும் ஒருவித அமைதியும் அதே சமயம் ஆழ்ந்த வருத்தமும் நிறைந்திருந்தது. அத்தியாயம் 17 நதிக்கரையின் பிரார்த்தனை ஓசைகள். லலிதாவின் எலும்புகள் ஒரு புனிதமான துணியில் சுற்றப்பட்டு ஒரு ஊர்வலமாக நதிக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் அமைதியாக ஊர்வலத்தை பின்தொடர்ந்தனர். வானம் சற்று இருண்டிருந்தது, ஆனால் நம்பிக்கை அங்கே ஒளிர்ந்தது. சிவன் நதிக்கரையில் சடங்குகளை ஆரம்பித்தார். வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. பக்தி பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான குரல்களில் பாடப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் கைகூப்பி லலிதாவின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர். அந்த குழந்தையின் ஆத்மாவும் பல ஆண்டுகளாக அலைந்து திரிந்த பசியும் அழுகுரலும் அமைதி அடைய வேண்டும் என்று வேண்டினர். காற்றின் ஒவ்வொரு சலசலப்பிலும் நதியின் ஒவ்வொரு அலைகளிலும் ஒரு புதிய தொடக்கத்தின் சத்தம் கேட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 18 சாபத்தின் கடைசி பெருமூச்சு. சடங்குகள் முடிந்ததும் லலிதாவின் எலும்புகள் புனித நதியில் கரைக்கப்பட்டன.
அதே நேரத்தில் இந்த கிராமத்திற்கு அநீதி இழைத்தவர்களின் வம்சாவளியைச் சேர்ந்த சிலர். இந்த வரலாற்று அநீதிக்கு வருத்தம் தெரிவித்து. லலிதாவுக்கும் அவளது குழந்தைக்கும் நீதி கிடைக்கச் செய்வதற்காக. கிராம மக்களுக்கு ஒரு பெரிய தொகையை கிராமத்தின் வளர்ச்சி பணிகளுக்காக வழங்கினர். இது ஒரு நிபந்தனையாக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு பரிகாரமாக அமைந்தது. சடங்குகள் முடிந்த நொடியில் கிணற்றிலிருந்து வந்த ஒளிரும் பச்சை நிறம் முற்றிலுமாக மறைந்தது. அங்கே ஒரு ஆழ்ந்த நிரந்தர அமைதி நிலவியது. அந்த குழந்தையின் ஆத்மா அமைதி அடைந்துவிட்டதை ஒவ்வொருவரும் தங்கள் ஆழ்மனதில் உணர்ந்தனர். பயங்கரத்தின் மூச்சு முழுமையாக அடங்கியது. அத்தியாயம் 19 கருப்பனின் மறைமுக ஆசீர்வாதம். சடங்குகள் முடிந்ததும் சிவன் தனது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு மங்கலான கருப்பு நிழல் மீண்டும் அங்கே தோன்றியது. அது கருப்பன். அவன் அமைதியாக சிவனை பார்த்தான். அவன் கண்கள் ஒருவித திருப்தியுடன் மின்னின. கருப்பன் இந்த அநீதியை நீக்க உதவியது போல். நால்வருக்கும் ஒரு ஆசீர்வாதமாகத் தோன்றினான். அவன் தன் பணியை முடித்த திருப்தியுடன். கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனான். கருப்பனின் வருகை இந்தச் சாபம் முழுமையாக நீங்கிவிட்டதற்கான ஒரு அடையாளமாக. பக்கம் 10 இருந்தது. அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான மௌனமான அறிவிப்பு. அத்தியாயம் 20 புதிய விடியலின் நிறம். கிராமத்தின் மீது காலை சூரியனின் பொன்னிற ஒளி படர்ந்தது. ஒரு புதிய விடியல் மலர்ந்தது. பயங்கரங்களின் நிழல்கள் முற்றிலுமாக விலகி. அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை கிராம மக்களுக்கு காத்திருந்தது. லலிதாவின் சாபம் நீங்கியது. கிராமம் இனி நிம்மதியாக இருக்கும். சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் இந்த அநீதியை நீக்கி. கிராமத்திற்கு நிம்மதியை தேடித் தந்தனர். அவர்கள் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலர்களாக. மக்களின் மனதில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். தங்கள் தினசரி பணிகளைத் தொடர்ந்தனர். அமைதியும் அமைதியான வாழ்க்கையும் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பியிருந்தன. அத்தியாயம் 21 அமைதியின் புதிய அலைகள். சாபத்தின் இறுக்கம் நீங்கியது. கிராமத்தின் காற்று இப்போது சுத்தமாகவும் புதிதாகவும் வீசியது. குழந்தைகள் பயமின்றி விளையாடினர். தாய்மார்கள் நிம்மதியாக உறங்கினர். சிவன் சடங்குகள் முடிந்த பிறகு தனது ஆசிரமத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவர் மனதிற்குள் ஒருவித அமைதி நிலவியது. ஆனால் அதே சமயம் இதுபோன்ற அநீதிகள் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்ற உறுதி அவருக்குள் அதிகரித்தது. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் தங்கள் தினசரி பணிகளுக்கு திரும்பினர். ஆனால் அவர்கள் கண்களில் ஒரு புதிய தெளிவு தெரிந்தது. அவர்கள் வெறும் நண்பர்கள் அல்ல. அவர்கள் இப்போது கிராமத்தின் நிரந்தர காவலர்கள். அத்தியாயம் 22 கிராமத்தின் வளர்ச்சி பாதைகள். ராஜேந்திரனின் வம்சாவளியினர் கிராம வளர்ச்சிக்கு அளித்த நிதி. பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. புதிய சாலைகள் போடப்பட்டன. குழந்தைகள் பள்ளிக்குச் செல்ல வசதியாக ஒரு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. கிராமம் மெல்ல மெல்ல வளர்ச்சி பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டனர். லலிதாவுக்கும் அவளது குழந்தைக்கும் கிடைத்த நீதி. கிராமத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு உரமாக அமைந்தது. இது கிராமத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருந்தது. அத்தியாயம் 23 சிவனின் புதிய பார்வை. சிவன் கிராமத்தின் மாற்றங்களை அமைதியாக கவனித்தார். அவர் இந்த நிகழ்வுகளிலிருந்து ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டார். தீய சக்திகள் மட்டுமல்ல. மனிதனின் பேராசையும் அநீதியும் தான் உண்மையான சாபங்களை உருவாக்குகின்றன என்பதை அவர் உணர்ந்தார். அவரது பணி வெறும் ஆவிகளை அழிப்பது மட்டுமல்ல. மனித மனங்களில் புதைந்திருக்கும் தீய எண்ணங்களை அகற்றி. அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டுவதுதான் என்பதை அவர் புரிந்துகொண்டார். அவர் தனது ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய அடியெடுத்து வைத்தார். அத்தியாயம் 24 சங்கரின் ஆழ்ந்த சிந்தனை. சங்கர் கிணற்றில் கண்டெடுத்த லலிதாவின் கடிதத்தை.
பக்கம் 11. அடிக்கடி நினைத்து பார்த்தான். ஒரு தாயின் வலி அநியாயம் இவை எப்படி ஒரு கிராமத்தையே பல ஆண்டுகளாக அச்சுறுத்தின என்பதை எண்ணி வியந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இதுபோன்ற அநீதிகள் வேறு எங்கும் நடக்காமல் தடுக்க முடியுமா. இந்த கேள்வி அவனது ஆழ்ந்த சிந்தனைக்கு வழிவகுத்தது. அவன் தனது கிராமத்தை மட்டுமல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து அப்பாவிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உருவானது. அத்தியாயம் 25. திருப்பதியின் நிதானமான பயணம். திருப்பதி குகையில் கண்டெடுத்த ஓலைச்சுவடியைப் பற்றி சிந்தித்தான். ராஜேந்திரனின் வம்சாவளியின் செல்வாக்கும் அவர்களின் அதிகார துஷ்பிரயோகமும் ஒரு அப்பாவி பெண்ணின் உயிரை எப்படி பறித்தன என்பதை எண்ணி மனம் வருந்தினான். அதிகாரம் எப்போதும் பொறுப்புடன் வர வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய நிதானத்தையும் பொறுமையையும் கற்றுக்கொண்டான். நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் அவன் மேலும் உறுதியானான். அத்தியாயம் 26. சிவசங்கரனின் புதிய உறுதி. சிவசங்கரன் கோபுரத்தில் கண்ட கல்வெட்டின் வரிகளை அடிக்கடி நினைத்து பார்த்தான். நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இந்த வார்த்தைகள் அவனது மனதில் ஆழமாகப் பதிந்தன. மனிதனுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தனது கிராமத்தை எந்தவித அநீதியிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்ற புதிய உறுதி அவனுக்குள் உருவானது. அத்தியாயம் 27. கிராமத்தின் புதிய சவால். கிராமம் அமைதியாக இருந்த போதிலும் ஒருநாள் கிராமத்திற்கு வெளியே இருந்த ஆற்றுப்படுகையில் விசித்திரமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மீனவர் திடீரென காணாமல் போனார். அவருடைய வலை மட்டுமே ஆற்றில் மிதந்து கொண்டிருந்தது. இது கிராம மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை இன்னொரு அமானுஷ்ய சக்தி கிராமத்தை அச்சுறுத்த ஆரம்பித்து விட்டதா. அத்தியாயம் 28. மாயமான மீனவன். காணாமல் போன மீனவன் குறித்து கிராமம் முழுவதும் பதற்றம் பரவியது. சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் ஆற்று பகுதிக்கு விரைந்தனர். ஆற்று நீர் வழக்கத்தை விட சற்று இருண்ட நிறத்தில் காணப்பட்டது. காற்றின் வீச்சு அதிகரித்து ஒருவித சோகமான ஒலியை எழுப்பியது. மீனவன் காணாமல் போனது ஒரு தற்செயல் நிகழ்வாகத் தோன்றவில்லை. சிவன் ஆற்றின் கரையில் நின்று தனது ஞானக் கண்களால் ஆற்றின் உள்ளே உற்று நோக்கினார். ஒரு அமானுஷ்யமான சக்தி ஆற்றின் ஆழத்தில் மறைந்திருப்பதை அவர் உணர்ந்தார். அத்தியாயம் 29. ஆற்று ஆவியின் குறிப்பு. சிவன் தனது மந்திர சக்தியால் ஆற்றின் ஆழத்தில் என்ன நடக்கிறது என்று அறிய முயன்றார். அவருக்கு ஒரு மங்கலான காட்சி தோன்றியது. ஆற்றுக்குள் ஒரு பெண் உருவம் துயரத்துடன் அலைந்து கொண்டிருந்தது. அவள் கைகளில் ஒரு சிறிய மங்கலான ஒளிப்பந்து இருந்தது. அந்த காட்சி பக்கம் 12. மறைந்தது. இது இன்னொரு ஆவி. ஆனால் இது பழி வாங்கும் ஆவி போல் இல்லை. சிவன் கூறினார். இது ஒரு துயரமான ஆவி. இது ஒரு உதவியை தேடுகிறது. அத்தியாயம் 30. ஒரு புதிய தேடல். ஆற்று ஆவி பற்றிய சிவனின் கூற்று நால்வருக்கும் ஒரு புதிய தேடலை உருவாக்கியது. அது யார். ஏன் துயரத்தில் இருக்கிறது. அதன் கதை என்ன. அவர்கள் கிராமப் பெரியவர்களை மீண்டும் சந்தித்தனர். ஆற்றுடன் தொடர்புடைய துயரமான கதைகள் ஏதேனும் உள்ளனவா என்று விசாரித்தனர். ஆரம்பத்தில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் விடாமுயற்சியுடன் தேடியபோது ஒரு பழைய கதை வெளிவந்தது. அத்தியாயம் 31. ஆற்றின் மறுபக்கம். கிராமத்தின் வயதான மூதாட்டி ஒருவர் கண்ணீருடன் ஒரு கதையை கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த கிராமத்தின் ஆற்றின் மறுபக்கத்தில் ஒரு ஏழை குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தின் ஒரே மகள் அழகி. அவளுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்க இருந்தது. ஆனால் எதிர்பாராத வெள்ளப்பெருக்கில் அவள் ஆற்றைக் கடக்க முயன்றபோது குழந்தையுடன் ஆற்றில் மூழ்கி இறந்தாள். அவளது உடல் கூட கிடைக்கவில்லை. அவள் இறக்கும்போது மிகவும் துயரத்துடன் இருந்தாள் என்று மூதாட்டி கூறினார்.
அத்தியாயம் 32 தாய்மையின் துயர கதை. அந்த பெண் பெயர் காவேரி. அவளது மரணம் ஒரு விபத்தாக இருந்தாலும். அவள் தன் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு இறந்ததால். அவளது ஆத்மா அமைதி அடையவில்லை. அவளது ஆவி ஆற்றிலேயே அலைந்து திரிந்து. தனது குழந்தையை தேடுகிறது. மீனவன் காணாமல் போனது காவேரியின் ஆவிதான். அவள் மீனவனின் ஆத்மாவைப் பிடித்து வைத்திருக்கலாம். தனது குழந்தைக்கான பசியைப் போக்க அல்லது தனது துயரத்தை பகிர்ந்து கொள்ள. இது ஒரு பழிவாங்கும் ஆவி அல்ல. இது ஒரு துயரமான தாய் ஆவி. அத்தியாயம் 33 சிவனின் தீர்வு. சிவன் காவேரியின் கதையை கேட்டபின் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். இந்த ஆவிக்கு அமைதி அளிக்க நாம் அவளது குழந்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அவள் இறந்தபோது குழந்தை அவளது வயிற்றில் இருந்தது. எனவே அந்த குழந்தையும் ஆற்றிலேயே மூழ்கியிருக்க வேண்டும். நாம் காவேரியின் உடலை கண்டுபிடிக்காவிட்டாலும். அவளது குழந்தையின் உடலை தேட வேண்டும். அதை கண்டுபிடித்து முறையாக இறுதிச் சடங்குகள் செய்தால். காவேரியின் ஆத்மா அமைதி அடையும். இது ஒரு புதிய சிக்கலான தேடலாக இருந்தது. அத்தியாயம் 34 ஆற்றில் ஒரு புதிய தேடல். நால்வரும் சில கிராம இளைஞர்களுடன். ஆற்றின் கரையோரம் தேட ஆரம்பித்தனர். ஆற்று நீர் இருண்டதாக இருந்தது. ஆழமான நீரோட்டங்கள் நிறைந்திருந்தன. தேடல் கடினமாக இருந்தது. பல மணி நேரம் தேடியும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. மீனவன் காணாமல் போனதிலிருந்த பயம். ஆற்றின் ஆழத்தில் மறைந்திருக்கும் அந்த துயரமான ஆவி. இவையனைத்தும் அவர்களை மேலும் சோர்வடையச் செய்தன. அத்தியாயம் 35 நீரோட்டத்தின் குறிப்பு. சங்கர் ஆற்றின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில். நீரோட்டம் சற்று வித்தியாசமாக இருப்பதை. பக்கம் 13 உணர்ந்தான். அங்கே ஒரு பெரிய பாறையின் அடியில். நீரோட்டம் ஒரு சுழலை உருவாக்கியது. இது ஒரு அமானுஷ்யமான உணர்வை ஏற்படுத்தியது. அவன் தனது நண்பர்களிடம் அதைப் பற்றி கூறினான். சிவன் அந்த இடத்தை உற்று நோக்கினார். இந்த இடத்தில் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது. அவர் கூறினார். அத்தியாயம் 36 பாறையின் மறைந்த உண்மை. சிவன் மந்திரங்களை உச்சரித்து. அந்த பாறையின் அருகே சென்றார். அவர் தனது கைகளை உயர்த்தி. ஆற்றின் நீரோட்டத்தை அமைதிப்படுத்தினார். அப்போது பாறையின் அடியில். மண்ணுக்கடியில் புதைந்த ஒரு சிறிய சிதைந்த மரப்பெட்டி தெரிந்தது. பெட்டி நீர் புகுந்து முழுவதும் சிதைந்திருந்தது. அதை வெளியே எடுத்தபோது. அதனுள் ஒரு சிறிய எலும்புக்கூடு இருந்தது. அது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு. அத்தியாயம் 37 குழந்தையின் அடையாளம். அந்த குழந்தையின் எலும்புக்கூடுதான் காவேரியின் குழந்தை என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அது ஒரு சிறிய ஆடையின் துண்டுடன் இருந்தது. அந்த ஆடை அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் அணிந்திருந்த ஒரு வகையான துணி. இந்த கண்டுபிடிப்பு காவேரியின் கதை உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தியது. ஒரு தாயின் துயர கதை இப்போது முழுமையாக வெளிப்பட்டிருந்தது. அத்தியாயம் 38 இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள். காவேரியின் குழந்தையின் உடலை கண்டுபிடித்த பிறகு. அவளது ஆத்மா அமைதி அடைய. அந்த குழந்தைக்கும் முறையாக இறுதிச் சடங்குகள் செய்ய முடிவு செய்தனர். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றுகூடினர். சிவன் சடங்குகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்தார். இது ஒரு தாய்மையின் துயரத்தை நீக்கும் சடங்கு. இது ஒரு குழந்தையின் ஆத்மாவிற்கு அமைதி தேடித் தரும் ஒரு முயற்சி. இறுதிச் சடங்குகள் அதே நதிக்கரையிலேயே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்தியாயம் 39 நதிக்கரையின் இறுதி பிரார்த்தனை. காவேரியின் குழந்தையின் எலும்புகள் ஒரு புனிதமான துணியில் சுற்றப்பட்டு. ஒரு ஊர்வலமாக நதிக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் அமைதியாக ஊர்வலத்தை பின்தொடர்ந்தனர். வானம் சற்று தெளிந்திருந்தது. சிவன் நதிக்கரையில் சடங்குகளை ஆரம்பித்தார். மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன. பக்தி பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான குரல்களில் பாடப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் கைகூப்பி. காவேரியின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர். அத்தியாயம் 40 துயரம் நீங்கிய அமைதி.
சடங்குகள் முடிந்ததும் காவேரியின் குழந்தையின் எலும்புகள் புனித நதியில் கரைக்கப்பட்டன. அதே நேரத்தில் காணாமல் போன மீனவன் ஆற்றின் கரையில் மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதைக் கண்டனர். அவன் நலமாக இருந்தான், ஆனால் நடந்தவை எதுவும் அவனுக்கு நினைவில் இல்லை. அவன் உடல் முழுவதும் ஒருவித ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஆற்றிலிருந்து வெளிவந்த அந்த மர்மமான ஒளி மறைந்தது. அங்கே ஒரு ஆழ்ந்த, நிரந்தர அமைதி நிலவியது. காவேரியின் ஆத்மா அமைதி அடைந்துவிட்டதை அனைவரும் உணர்ந்தனர். அத்தியாயம் 41. பக்கம் 14. கருப்பனின் மறு வருகை. சடங்குகள் முடிந்ததும் சிவன் தனது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு மங்கலான கருப்பு நிழல் மீண்டும் அங்கே தோன்றியது. அது கருப்பன். அவன் அமைதியாக சிவனை பார்த்தான். அவன் கண்கள் ஒருவித திருப்தியுடன் மின்னின. கருப்பன் இந்த துயரமான ஆத்மாக்களுக்கு அமைதி கிடைக்க உதவியது போல். நால்வருக்கும் ஒரு ஆசீர்வாதமாகத் தோன்றினான். அவன் தனது பணியை முடித்த திருப்தியுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனான். அத்தியாயம் 42. கிராமத்தின் ஆன்மீக சித்தம். 2 பெரும் சாபங்கள், 2 துயரமான ஆவிகள். இவை அனைத்தும் நீங்கிய பிறகு கிராமத்தின் மீது ஒரு முழுமையான ஆன்மீக சுத்தம் நிலவியது. மக்கள் மனதில் இருந்து அனைத்து பயங்களும் நீங்கின. கிராமம் ஒரு புதிய ஆன்மீக எழுச்சியை பெற்றது. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் கிராமத்தின் உண்மையான ஆன்மீக தலைவர்களாக போற்றப்பட்டனர். அவர்கள் கிராமத்திற்கு ஒரு புதிய வழியை காட்டினர். அத்தியாயம் 43. எதிர்காலத்திற்கான சிந்தனை. சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் ஒன்றாக அமர்ந்து பேசினர். அவர்கள் கண்ட கனவுகள், சந்தித்த சவால்கள். இவை அனைத்தையும் பற்றி விவாதித்தனர். அவர்கள் தங்கள் அனுபவங்களிலிருந்து பெரும் பாடங்களை கற்றுக்கொண்டனர். இனிமேல் எந்த அநீதியும் நடக்கக்கூடாது. எந்த அப்பாவியும் பாதிக்கப்படக் கூடாது என்ற உறுதி அவர்களுக்குள் உருவானது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கிராமத்தின் பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் அர்ப்பணிக்க முடிவு செய்தனர். அத்தியாயம் 44. சிவனின் வழிகாட்டுதல். சிவன் நால்வரையும் அழைத்து அவர்களுக்கு மேலும் பல ஆன்மீக பயிற்சிகளை வழங்கினார். தனது சக்தியை எப்படி இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவது. தீய சக்திகளை எப்படி அடையாளம் காண்பது. மனித மனங்களில் உள்ள தீய எண்ணங்களை எப்படி நீக்குவது என்று கற்றுக் கொடுத்தார். அவர் அவர்களுக்கு ஒரு குருவாக, ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார். நால்வரும் சிவனின் வழிகாட்டுதலின் கீழ் மேலும் பலம் பெற்றனர். அத்தியாயம் 45. கிராமத்தின் புதிய கோவில். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றுகூடி கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய கோவில் கட்ட முடிவு செய்தனர். இது சிவன் மற்றும் கருப்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கோவில் கிராமத்தின் ஆன்மீக மையமாக மாறியது. மக்கள் அங்கே வந்து பிரார்த்தனை செய்தனர். தங்கள் நன்றியுணர்வையும் பக்தியையும் வெளிப்படுத்தினர். இது கிராமத்தின் ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது. அத்தியாயம் 46. வெளி உலகத்தின் பார்வையில் கிராமம். கிராமத்தில் நடந்த இந்த அமானுஷ்ய நிகழ்வுகள். பின்னர் ஏற்பட்ட அமைதி, வளர்ச்சி. இவை அனைத்தும் வெளி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தன. ஆராய்ச்சியாளர்கள், பத்திரிகையாளர்கள் கிராமத்திற்கு வந்து நடந்த நிகழ்வுகளைப் பற்றி விசாரித்தனர். கிராம மக்கள் தங்கள் கதைகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டனர். கிராமம் ஒரு புனிதமான இடமாக. பக்கம் 15. நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது. அத்தியாயம் 47. அமைதியான வாழ்வின் பிரதிபலிப்பு. கிராமத்தில் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் அமைதியையும் நன்றியுணர்வையும் பிரதிபலித்தது. குழந்தைகள் சிரித்தனர், வயதானவர்கள் நிம்மதியாக பேசினர். வயல்களில் பயிர்கள் செழித்தன, ஆறுகள் தெளிந்த நீருடன் ஓடின. இயற்கையும் மனிதர்களும் இணைந்து வாழ்ந்த ஒரு கிராமமாக அது மாறியது. இது கடந்த காலத்தின் பயங்கரங்களிலிருந்து கற்ற ஒரு பாடமாக இருந்தது. அத்தியாயம் 48. சிவனின் ஆன்மீக பயணம் தொடர்கிறது. சிவன் தனது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார்.
அவர் கிராமத்தின் அமைதியை பாதுகாப்பதுடன். உலகின் பிற பகுதிகளில் உள்ள அநீதிகளையும். துயரங்களையும் நீக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வளர்ந்தது. அவரது சக்தி கிராமத்திற்குள் மட்டும் அடைபட்டிருக்கவில்லை. அவர் உலகின் மற்ற பகுதிகளுக்கும் தனது ஞானத்தையும். சக்தியையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். அத்தியாயம் 49 நால்வரின் அர்ப்பணிப்பு. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் தங்கள் வாழ்க்கையை கிராமத்தின் சேவைக்கு அர்ப்பணித்தனர். அவர்கள் கிராமத்தின் பிரச்சினைகளை தீர்த்தனர். மக்களுக்கு உதவினர் அநீதிக்கு எதிராக போராடினர். அவர்கள் சிவனின் போதனைகளைப் பின்பற்றி. நீதி அமைதி நல்லிணக்கம் ஆகியவற்றை நிலைநாட்டினர். அவர்கள் கிராமத்தின் நிழலாக. பாதுகாவலர்களாக இருந்தனர். அத்தியாயம் 50 ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். கிராமத்தின் மீது காலை சூரியனின் பொன்னிற ஒளி மீண்டும் படர்ந்தது. ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் அது. பயங்கரங்களின் நிழல்கள் முற்றிலுமாக விலகி. அமைதியும் நம்பிக்கையும் நீதியும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை கிராம மக்களுக்கு காத்திருந்தது. இது வெறும் ஒரு கதையின் முடிவல்ல. இது ஒரு புதிய அமைதியான மற்றும் நீதியான வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தது. கிராமம் அமைதியுடன் வாழ்ந்தது.